ஹலோ நண்பர்களே, உங்க ஜில்லாடி ஜீவா பேசுறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலே உங்க மனசுக்குள்ள எவ்ளோ பெரிய பாரம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நெஞ்சில யாரோ ஒரு பெரிய கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு வலி. சில நேரத்துல மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கும். ராத்திரி தூங்கும்போது அவங்க நினப்பு, காலையில முழிக்கும் போதும் அவங்க நினப்பு. நேத்து வரைக்கும் நீதான் என் உலகம்னு சொன்னவங்க இன்னைக்கு முகம் தெரியாத ஒரு அந்நியன் மாதிரி உங்களை விட்டுட்டு போகும்போது அந்த வலிய வார்த்தையால சொல்லிட முடியாது. போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்தா கூட அவங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்களோன்னு உங்க மனச அடிச்சுக்குது. இதுக்காக நீங்க வெக்கப்பட தேவையில்லை. நான் இவ்ளோ வீக்கா இருக்கேனே உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க. இதுதான் நிஜமான அன்போட அடையாளம். நீங்க அவங்கள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிச்சீங்க. அதனாலதான் இப்போ இவ்ளோ வலிக்குது. பகல் நேரத்துல ஏதோ வேலையில இருப்பீங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பீங்க. கொஞ்சம் வலிய மறந்த மாதிரி தோணும். ஆனா இந்த ராத்திரி நேரம் இருக்கே, அது ஒரு நரகம். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த அமைதியில உங்க மூளை ஆயிரக்கணக்கான பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து கூட்டும். 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ், விடிய விடிய பேசின அந்த வாட்ஸ்அப் சாட், நாம குழந்தை பிறந்துகிட்டா என்ன பேர் வைக்கலான்னு எதிர்காலத்தை பத்தி நீங்க கண்ட கனவுகள், இதெல்லாம் ஞாபகம் வரும்போது கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி ஊத்தும். நீங்க மிஸ் பண்றது அந்த ஆளை கிடையாது, அவங்க கூட நீங்க கற்பனை பண்ணி வச்சிருந்த அந்த அழகான எதிர்காலத்தை தான், ஃபியூச்சரை தான். ஆனா நிஜத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த எதிர்காலம் இனிமே இல்ல. இப்போ உங்க மனசு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த உங்களை செய்ய தூண்டும். ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னு ஒரே ஒரு தடவை கேட்டுடுவோம். எனக்கு ஒரு தெளிவான காரணம், க்ளோஷர் வேணும்னு தோணும். ஒரே ஒரு லாஸ்ட் கால், ஒரே ஒரு லாஸ்ட் மெசேஜ்னு உங்க மனசு கெஞ்சும். ப்ளீஸ் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. உங்க கண்ணீரை விட அவங்க ஈகோவும் அவங்க சுயநலமும் தான் உங்களுக்கு பெருசா பட்டுச்சு. இதுதான் உண்மையான காரணம். உங்களை நிராகரிச்சுட்டு போன அந்த செயல்லையே உங்களுக்கான பதில் இருக்கு. போய் அவங்க கிட்ட காரணம் கேட்டு நிக்கிற அளவுக்கு உங்க காதல் அவ்வளோ சீப்பானதா என்ன? இப்போ உங்க மனசுக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ? எனக்கு கோபம் அதிகமா வருதுன்னு தான் விட்டுட்டு போயிட்டாங்களோ? நான் பார்க்க அழகா இல்லைன்னு தான் போயிட்டாங்களோ? இல்லனா எனக்கு வசதி பத்தாதுன்னு போயிட்டாங்களோ? இப்படி உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டா? தயவு செஞ்சு அந்த மாதிரி யோசிக்கிறத இப்பவே நிறுத்துங்க. ஒருத்தவங்க உங்களை உண்மையா நேசிச்சிருந்தா உங்ககிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த குறைகளை உங்க கூடவே இருந்து சரி பண்ணதான் நினைப்பாங்க. உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஒரு சின்ன விஷயமும் ஒரு பெரிய காரணமா தான் தெரியும். அதனால அவங்க உங்களை விட்டு போனதுக்கு காரணம் நீங்க கிடையாது. உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். ஒரு வைரத்தோட மதிப்பு தெரியாதவங்க அதை வெறும் கண்ணாடி கல்லுன்னு நினைச்சு தூக்கி போடுறதுல தப்பு வைரத்து மேல கிடையாது. அதை தூக்கி போட்டவங்களோட முட்டாள்தனத்துல தான் இருக்கு. நீங்க அந்த வைரம் மாதிரி. இந்த நேரத்துல உங்க மனசு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த உங்களை செய்ய தூண்டும். ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்போம், ஒரு தடவை மெசேஜ் பண்ணி அழுது கெஞ்சி பார்ப்போம், திரும்ப நம்மக்கிட்ட வந்துடுவாங்கன்னு தோணும். நண்பா, சிஸ்டர், நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களை வேண்டாம்னு தெளிவா முடிவு பண்ணிட்டு போனவங்க முன்னாடி உங்க கண்ணீரை காட்டி பிச்சை எடுக்காதீங்க. நீங்க அவங்க காலில் போய் விழுந்தாலும் அவங்க உங்க தலையில தான் மிதிப்பாங்க. ஏன்னா உங்க அன்பு இப்ப அவங்களுக்கு பாரமா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க எவ்வளவு கெஞ்சுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவங்க முன்னாடி ரொம்ப சீப்பான ஒரு ஆளா தெரிவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. உங்களை மதிக்காத, உங்களை ஆப்ஷனா நினைக்கிற ஒருத்தருக்காக ஏன் உங்க லைஃபை நீங்க அழிக்கணும்? அவங்க ஞாபகம் வரும்போது அவங்க உங்ககிட்ட கொஞ்ச நாள் நல்லா பேசினதை மட்டும் யோசிக்காதீங்க. கடைசியா உங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி உங்க கண்ணீருக்கு கூட கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம விட்டுட்டு போனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அவங்க மேல கோபம் வரும். சில பேர் பிரேக்கப் பண்ணும்போது நாம இதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் ஒத்துக்கறாதீங்க. அது மிகப்பெரிய வலையில உங்களை விழ வைக்கும். உசுரா நேசிச்சவங்க கூட வெறும் ஃப்ரெண்டா இருக்கிறது தினமும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி. அவங்க உங்களை ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சுக்க பாக்குறாங்க.
உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற காதலை அவங்க வசதிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு முழுசா வேணும், இல்லனா என் லைஃப்ல நீ இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுங்க. ஒண்ணுமே இல்லாத உறவுக்கு பேர் வைக்க பார்க்காதீங்க. உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்கறத இப்பவே நிறுத்துங்க. நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, நான் கொஞ்சம் அழகா இருந்திருந்தா விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்களோ, அவங்க பண்ண தப்பையெல்லாம் நான் ஏன் கண்ணை மூடிட்டு பொறுத்துக்கிட்டேன்னு உங்களையே நீங்க வெறுக்க ஆரம்பிப்பீங்க. தப்பே கிடையாது. நீங்க அன்பா இருந்தீங்க, அது உங்க குணத்துல இருக்கிற அழகு. ஒரு வைரத்தோட மதிப்பு தெரியாதவங்க அத வெறும் கண்ணாடி கல்லுன்னு நினைச்சு தூக்கி போடுறதுல தப்பு வைரத்து மேல கிடையாது. அத தூக்கி போட்டவங்களோட முட்டாள்தனத்துல தான் இருக்கு. அவங்கள நம்புனதுக்காக உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. உங்களை நீங்களே முதல்ல மனசார மன்னிச்சிடுங்க. அவங்கள எப்படி மறக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்கள மறக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மறக்கணும்னு நினைக்கும் போதே நீங்க அவங்களதான் திரும்ப நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த நினைவுகள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை ஒரு பழைய கனவு மாதிரி உங்க மூளை கடந்து போயிடும். இப்போ உங்களுக்காக ஒரு வேலை செய்யுங்க. உங்க ரூமை விட்டு வெளியே வாங்க. உங்களுக்காக நிஜமாவே உயிரை கொடுக்கற உங்க அப்பா அம்மா மூஞ்சிய ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களை மனசார சிரிக்க வைக்கிற உங்க நண்பர்களை மீட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஒருத்தரை சுத்தி மட்டும் கிடையாது. நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. உங்களை நீங்களே காதலிக்க ஆரம்பிங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போங்க, உங்க கரியர்ல கவனத்தை செலுத்துங்க. இவள்லாம் இனிமே உருப்படவே மாட்டான், நம்மள நினைச்சு அழுதுகிட்டே தான் கடப்பான்னு நினைச்சிட்டு போனவங்க முன்னாடி ஒரு பெரிய வெற்றியாளனா, ஒரு கம்பீரமான ஆளா நீங்க வந்து நிக்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப இருட்டா தெரியலாம், ஆனா இது நிரந்தரம் கிடையாது. காலம்தான் மிகப்பெரிய மருந்து. இன்னைக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நாளைக்கு உங்களை ஒரு செதுக்கப்பட்ட சிலையா, ஒரு வலிமையான மனுஷனா மாத்த போகுது. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ இத நினைச்சு நீங்களே சிரிப்பீங்க. நல்ல வேளை அவங்க அன்னைக்கே என்னை விட்டுட்டு போனாங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கே புரியும். அழணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாய் விட்டு கதறி அழுதுடுங்க. ஆனா நாளைக்கு காலையில நீங்க முழிக்கும் போது அந்த பழைய ஆளா இருக்கக்கூடாது. ஒரு புது மனுஷனா உங்களுக்காக வாழப்போற ஒரு ஆளா எழும்பணும். நான் இருக்கேன்டா உங்களுக்கு, நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சரியாகிடும். உங்களுக்காக நான் இருக்கேன், இந்த ஜில்லாடி ஜீவா இருக்கான், நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சரியாகிடும். ஒரு பெரிய ஹக். டேக் கேர் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்க மனசுல ஒரு தெளிவு வந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல இனிமேல் எனக்காக மட்டும் வாழ்வேன் அல்லது ஐ சூஸ் மை செல்ஃப் அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்கிற முதல் வெற்றி. இதே மாதிரி லவ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.